கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் மேல் மேடை நாடகம், சினிமா, சின்ன திரை என்று நடித்தவரும் 1500 படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனை படைத்தவரும் தமிழ் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக விளங்கியவரும் நகைச்சுவை நாயகியாக அறிமுகமாகி பின்னாளில் குணச்சித்திர வேடங்களில் கலக்கிய ஆச்சி மனோரமா அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பார்ப்போம். மனோரமா அவர்களின் இயற்பெயர் கோபிசாந்தா. இவர் 26 மே 1937 பிறந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ராஜமன்னார்குடியில் ஒரு வசதியான குடும்பத்தில் காசியப்பன், இளாக்குடையார், ராமாமிர்தம் அம்மாள் ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். இவரின் தந்தை ஒரு சாலை ஒப்பந்ததாரராக பணியாற்றினார். தந்தை காசியப்பன் இளாக்குடையார் மனோரமாவின் தாயா ராமாமியாதம் அவாகளின் தங்கையை 2ஆம் தாரமாக திருமணம் புரிந்தார். இதனை அடுத்து கணவருடன் ஏற்பட்ட மனகசப்பால் புறக்கணிக்கப்பட்ட ராமாமிர்தம் அம்மாள் மனோரமாவை அழைத்துக் கொண்டு காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர் என்ற ஊருக்கு குடிபெயர்ந்தார். மனோரமாவை 6ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தார். குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத மனோரமா அங்குள்ள செட்டியார் வீடுகளில் வேலையாளியாக பணி செய்தும் அவர்கள் தாயாருடன் பலகார வியாபாரம் செய்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். தனது 12வது வயதில் மேடை நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். பள்ளத்தூர் பாப்பா என சிறுவயதில் மனோரமா செல்லமாக அழைக்கப்பட்டார். நாடக இயக்குனர் திருவேங்கடம், ஹார்மோனிய கலைஞர் தியாகராஜன் ஆகியோர் இவருக்கு மனோரமா என பெயர் சூட்டினர். ஆரம்பத்தில் வைரம் நாடக சபா நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார். அக்காலத்தில் புதுக்கோட்டையில் நடிகர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு P.A. குமார் என்பவரால் மனோரமா அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். மனோரமாவின் திறமையை அறிந்து கொண்ட எஸ் ராஜேந்திரன் தனது SSR நாடக மன்றத்தில் சேர்த்துக் கொண்டார். இந்நாடக நிறுவனத்தின் மணிமகுடம், தென்பாண்டி வீரன், புதுவெள்ளம் உட்பட நூற்றுக்கணக்கான நாடகங்களில் நடித்தார். மனோரமா முதலாக மஸ்தான் என்பவர் இயக்கிய ஒரு சிங்கள மொழி திரைப்படத்தில் கதாநாயகிக்கு தோழியாக நடித்திருந்தார். பின்னர் எஸ் ராஜேந்திரன் தேவிகா நடித்த ஒரு திரைப்படத்தில் இவர் நடித்தார். ஆனால் இத்திரைப்படம் வெளிவராமல் பாதியிலேயே நின்றுவிட்டது. பின்பு M.R. ராதா அவர்கள் தனது நாடக சபாவில் நடத்தி வந்த ஒரு நாடகத்தை அவரது தம்பி M.R. பாப்பாவுடன் சேர்ந்து படமாக தயாரித்த போது அதில் ஒரு முக்கிய வேடத்தில் மனோரமா நடித்தும் அந்த திரைப்படமும் பாதியில் நின்றதால் கடைசியாக கவிஞர் கண்ணதாசன் இயக்கிய சொந்த திரைப்படமான மாலையிட்ட மங்கை திரைப்படமே மனோரமாவின் முதல் திரைப்படமாக அமைந்தது. இது 1957 வெளிவந்தது. நகைச்சுவை கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். பின்னர் கதாநாயகியாக மனோரமா நடித்த முதல் திரைப்படம் கொஞ்சம் குமரி. இது 1963 வெளிவந்தது. பின்னர் அவர் 1964 முதல் நகைச்சுவை நடிகையாக புகழ் பெற்றார். நகைச்சுவை மன்னன் நடிகர் நாகேஷ் அவர்களுடன் ஜோடியாக ஏறக்குறைய 50 படங்களில் அவருக்கு சமமான கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார். மனோரமா நாகேஷ் ஜோடி இல்லாத படங்களே இல்லை என்றளவுக்கு இருவரும் பிஸியாக நடிகர்களாக வலம் வந்தனர். பின்னர் 1970 முதல் 1980 ஆண்டுகளில் நடிகர் தேங்காய் சீனிவாசன், வெண்ணிற ஆடை மூர்த்தி, சுருளிராஜன் போன்ற நடிகர்களோடும் ஜோடியாக நடித்து அப்படங்களும் பெரிய வெற்றி அடைந்தன. மனோரமா அவர்கள் தமிழ் மட்டுமில்லாமல் சிங்களம், தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சுமார் 1500 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்து உலகத்திலேயே அதிக திரைப்படங்களில் நடித்த நடிகை என்ற கின்னஸ் சாதனையை படைத்துள்ளார். அச்சாதனை மட்டுமில்லாமல் ஒரு நடிகை 5 முதலமைச்சருடன் நடித்தவர் என்ற புகழும் அவரையே சாரும். மனோரமா 5 முதல்வர்களுடன் படங்களில் நடித்துள்ளார். என் அண்ணாதுரை எழுதிய, இயக்கிய மற்றும் நடித்த நாடகங்களில் இவர் பெண் கதாபாத்திரத்தில் நடித்தார். பின்னர் முதல்வர் மு. கருணாநிதியுடன் மேடை நாடகங்களிலும் நடித்துள்ளார். M.G.R. மற்றும் J. ஜெயலலிதா ஆகியோருடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார். இருவரும் பின்னர் தமிழக முதல்வர்களாக மாறினர். ஆந்திராவின் முதல்வரான N.T. ராமராவ் உடன் தெலுங்கு படங்களிலும் நடித்துள்ளார். மனோரமா அவர்கள் நடிகையாக மட்டுமில்லாமல் சிறந்த பாடகியாகவும் புகழ் பெற்றார். அவர் தமிழ் படங்களில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். பெரும்பாலும் அவர் நடித்த திரைப்படங்களில் பின்னணி பாடினார். அவர் பாடிய முதல் பாடல் மகளே உன் சமத்து என்னும் திரைப்படத்தில் G.K. வெங்கடேஷ் இசையமைத்தது. படத்தின் தயாரிப்பாளர் P.A. குமார் மூலமாக இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தரிசனம் திரைப்படத்தில் D.M. சௌந்தரராஜன் உடன் கிளாசிக்கல் அடிப்படையிலான பாடலை பாடியுள்ளார். அவர் திரை வாழ்க்கையில் பாடியதில் மிகப்பெரிய வெற்றி பாடல் சோவுடன் தான் நடித்து வெளியான பொம்மலாட்டம் திரைப்படத்தில் இசையமைப்பாளரான விகுமார் இசையில் பாடிய வா வாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரங்க காட்டி நான் விடமாட்டேன் என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் புகழ்பெற்ற பாடலாகும்.
மேலும் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் ஏ.ஆர். ரகுமான் இசையிலும் பாடல்கள் பாடியுள்ளார். 1990ஆம் ஆண்டு முதல் முன்னணி நடிகர்கள் அனைவருக்கும் அம்மாவாக, பாட்டியாக நடித்து குணச்சித்திர வேடங்களிலும் முத்திரை பதித்தார். மனோரமா அவர்கள் 1964ஆம் ஆண்டில் தனது நாடக கம்பெனியைச் சேர்ந்த எஸ்.எம். ராமநாதன் என்பவரை காதலித்து திருமணம் புரிந்தார். இவர்களுக்கு பூபதி என்னும் மகன் பிறந்தார். 1966ஆம் ஆண்டில் இராமநாதனுடன் மணமுறிப்பு பெற்று சென்னையில் தனியாக வாழ்ந்து வந்தார். அவரது மகன் பூபதியும் நடிகராவார். அவரும் சில சினிமா மற்றும் நாடகங்களில் நடித்துள்ளார். மனோரமா அவர்கள் தேசிய திரைப்பட விருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, சக்தி விருது மற்றும் நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது 2002ஆம் ஆண்டு வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். நம்மை 50 ஆண்டுகளுக்கும் மேல் திரைப்படங்களின் மூலம் மகிழ்வித்த மனோரமா அவர்கள் தனது 78வது வயதில் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி அன்று மாரடைப்பால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் காலமானார். அவரின் உடலுக்கு நெருங்கிய தோழியும் அப்போதைய முதல்வருமான ஜெயலலிதா அவர்கள் முதல் கொண்டு அனைத்து நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். அவர் மறைந்தாலும் அவர் நடித்த படங்களின் மூலம் இன்றளவும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு பிடித்த மனோரமா அவர்களின் படங்கள் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.